ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவன் பெயர் தினா. புறப்படும் போதே மக்கர் செய்தது பைக். 15 ஆண்டுகளாக உழைத்து ஓய்ந்து விட்டது. விற்றுவிட்டு புதுசு வாங்க முடியவில்லை. மெக்கானிக் கடை வரை தள்ளி கொண்டு போய் கடை திறக்க காத்திருந்தான் தினா. அதன் பின் சரி செய்து புறப்பட 1 மணி நேர தாமதமானது. எக்கச்சக்க வாகன நெரிசலில் நத்தை போல் ஊர்ந்து சென்று சிக்னலில் சிக்கி கொண்டான் தினா. அப்போது பக்கத்தில் உரசினார் போல் வந்து நின்றது ஒரு கார். ஏன் உரசுற, ஒரேடியா மேலே ஏத்திறேன் என்று கடுப்புடன் சொன்ன நேரம் டிரைவிங் சீட்டின் கண்ணாடியை இறக்கி பார்த்தவனை ஆச்சரியத்துடன் ஏய் சுரேஷ் என்றான். அவனும் அதே மகிழ்ச்சியுடன் தினா என்றான் ஆர்வத்துடன். சிக்னல் கிடைத்ததும் இருவரும் நெரிசலை விட்டு வாகனங்களை ஒரு காஃபி கடை ஓரம் நிறுத்தினார்கள். தினா அவன் பழைய பைக்கை சைடு ஸ்டாண்ட் போட்டு நிறுத்த புத்தம்புது காரை விட்டு தோரணையுடன் இறங்கினான் சுரேஷ். அதை பார்த்து தினாவுக்குள் பொறாமை புசு புசுவென்று பொங்கியது. அதன் பின் கடை உள்ளே சுரேஷ் தினாவை அழைத்து போனான். வசதியானவர்கள் மட்டுமே வந்து போகும் இடம் போலிருந்தது. இருக்கையில் அமர்ந்ததும் காஃபி பிஸ்கட்டுக்கு சொல்லி தினா கைப்பிடித்து எப்படி இருக்கு தினகர், வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா என்றான் சுரேஷ். அவன் உரிமையோடு கையை பற்றியது தினாவுக்கு பிடித்திருந்தது. அதில் பழைய நெருக்கம் தெரிந்தது. இருக்கேன் என்றான் தினா. அவனால் அப்படித்தான் சொல்ல முடிந்தது. நீ என்று கேட்டான் தினா. அதற்கு ஓன் தயவால ரொம்ப நல்லாவே இருக்கேன் என்றான் சுரேஷ். ஏன் தயவு என்ன என்று கேட்டான் தினா புரியாமல். அதற்கு சுரேஷ், என்ன பார்க்கிற தினகர், வேலை இல்லாம இருந்த என்ன நீதானா முதல்ல அந்த விகே ட்ரேடர்ஸ்ல சேர்த்து விட்ட என்றான். அதை கேட்டு தினாவுக்கு ஆச்சரியம் பீறிட்டது. ஆமாம், அது 6-7 வருஷம் இருக்கும். அதுக்கும் இப்ப நீ இருக்கிற வசதிக்கும் என்ன சம்பந்தம்? நான் சேர்த்து விட்ட இடத்துல அதிகபட்சம் 1 மாசமோ 2 மாசமோ தான் தாக்கு பிடிச்சிருப்ப. என்னாலேயே அங்க 4 மாசத்துக்கு மேல இருக்க முடியல. அதான் வேற கம்பெனிக்கு மாறிட்டேன். இப்ப நீ எந்த நிறுவனத்துல வேலை பார்க்கற? உன்னை பார்த்தா வசதியா இருக்குன்னு தெரியுது. உனக்கு ஆட்சேபனை இல்லைனா என்னையும் எப்படியாவது அந்த கம்பெனியில சேர்த்து விட, ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன் என்று அவனையும் மீறி வார்த்தைகளை கொட்டினான் தினா. அதற்கு சுரேஷ் அவனை ஒரு தினசாக பார்த்து, இப்போ நீ சேர்த்து விட்ட கம்பெனியில தான் மேனேஜரா வேலை பார்க்கறேன். கார் வீடுன்னு ரொம்பவே வசதி செய்து தந்திருக்காரு முதலாளி. நான் சொன்ன கேப்பாரு, வந்து சேர்ந்துக்க என்றான் சுரேஷ். அதை கேட்டு வியப்பில் தினாவின் புருவங்கள் வியந்தன. உனக்கு கார் கொடுக்கிற அளவுக்கு அந்த கம்பெனி வளர்ந்துருச்சு என்று கேட்டான் தினா. அதற்கு சுரேஷ், நீ அங்கிருந்தா என்னை விட நல்லாவே இருந்திருப்ப தினா என்றான். அப்போது காஃபியும் பிஸ்கட்டும் வந்தது. தினாவுக்கு நினைவு பின்னோக்கியது. தினாவும் சுரேஷும் பள்ளி மற்றும் கல்லூரியில் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். படித்து முடித்ததும் 1 ஆண்டு வேலை தேடல். திரும்பிய பக்கமெல்லாம் ஐடி படித்தவர்களுக்கே வாய்ப்புகள் இருந்ததால் ஆர்ட்ஸ் காலேஜில் பிகாம் படி முடித்த அவர்களுக்கு வேலை கிடைப்பது சிரமமாக இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக தினாவுக்கு முதலில் வேலை கிடைத்தது. வீட்டு உபயோகப் பொருட்களை மொத்தமாக கொள்முதல் செய்து குடோனில் வைத்து துண்டு துண்டாக வியாபாரம் செய்யும் நிறுவனம் விகே ட்ரேடர்ஸ் கம்பெனி. வேலைக்கு ஆள் எடுக்கும் போதே பேருக்கு தான் கிளார்க் போஸ்ட். எல்லா வேலையும் எடுத்து செய்யணும், உன் சொந்த கடையை போல பொறுப்பா பார்த்துக்கணும் என்று முதலாளி கந்தசாமி சொன்ன போது அங்கே பெரிய உத்தியோகம் கிடைத்து விட்டது போல பிரமை தட்டியது. தலையாட்டினான் தினா. முதல் 2 வாரம் தேனிலவு காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். தினா எங்கு நின்றாலும் என்ன செய்தாலும் யாரும் எதுவும் சொல்லவில்லை. அப்புறம்தானே ஆரம்பித்தது தலைவலி. இங்கென்ன செஞ்சிட்டு இருக்க, அங்கேயே நிக்கிற, இதை எடு அதை எடு, கணக்கு எழுது, குடோனுக்கு போ, கலெக்ஷனுக்கு போ, ஸ்டாக் எடு, வாடிக்கையாளரை கவனி, பொருட்களை சுத்தம் செய், அந்த ஆபீஸுக்கு போய் இவரை பார்த்து வா என்று ஓய்வில்லாமல் தினாவை விரட்டினார் முதலாளி. கையில் இருக்க வேண்டிய சவுக்கை மனிதர் நாக்கில் வைத்திருந்தார் முதலாளி. என்ன படிச்சிருக்க நீ, ஒரு முறை சொன்னா பிடிச்சுக்க வேணாமா? சும்மா நின்னுட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிடலாம்னு பாக்குறியா? அதுக்கு இந்த கந்தசாமி என்ன இழிச்சவாயனா? நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். வேலைனா மசமசன்னு முகம் சுளிக்கிற, சிரிச்ச முகமா இருக்கணும். இது 4 பேர் வந்து போற இடம். முகத்தை தூக்கி வச்சுக்க, இது ஒன்றும் உன் மாமனார் வீடு இல்ல என்று துவைத்தெடுத்தார். 4 பேர் முன் நாக்க பிடுங்கிக் கொள்வது போல பேசியதில் குமைந்தான் தினா. இந்த இம்சைக்கு 2 மாடு மேய்க்கலாம் போலிருந்தது தினாவுக்கு. சமயத்துக்காக காத்திருந்தான். அப்போதுதான் அமலா ட்ரேடர்ஸ் என்ற ஒன்று புதிதாக ஆரம்பித்திருந்தனர். உங்கள் அனுபவம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், எங்களிடம் உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கும் என்று ரைமிங்காக அழைப்பு வைக்க ஒப்புக்கொண்டான் தினா. ஆனால் அதெல்லாம் முடியாது என்று சட்டையை பிடித்துக் கொண்டார் கந்தசாமி. 4 மாசம் நாயை கத்தி தொழில் சொல்லி தருவேன், நீ தொங்கலை விட்டுட்டு போயிடுவியா? இதுவரைக்கும் வாங்கின சம்பளத்தை வச்சுட்டு போ, இல்லைனா உன் இடத்துக்கு ஒரு ஆளை விட்டுட்டு போ என்றார். அந்த நேரம் வந்தான் சுரேஷ். எங்கேயும் வேலை கிடைக்கல. அட்டெண்டர் வேலைக்கு போனாலும் ஓவர் தகுதின்னு அனுப்பிடுறாங்க. அதிகம் படிக்கிறது ஆபத்து போல் இருக்கு என்று அழுதான் சுரேஷ். அழாதே என்று சொல்லி கந்தசாமியின் முன்னிறுத்தி, டிகிரி ஹோல்டர், எனக்கு வேண்டியவன், வேலை செய்ய சலிக்காதவன் என்று தள்ளிவிட்டு எஸ்கேப் ஆனவன் தான் தினா. அதன்பின் சுரேஷை சந்திக்க முயற்சிக்கவே இல்லை. எல்லாம் பயம்தான். ஆனால் இப்போது நன்றி சொல்லி ட்ரீட் வேறு தருகிறானே என்று நினைத்து, எப்படி சுரேஷ், நம்ப முடியலையே, அந்த மனுஷன் கரும்பா பிழிஞ்சு சாறு எடுத்து சக்கையாக்கி இருப்பானே என்று கேட்டான் தினா.
அதற்கு சுரேஷ், கரும்பா பிழிஞ்சாதானே இனிப்பான சக்கரை கிடைக்கும் என்றவனிடம், தத்துவத்தை தள்ளு, விஷயத்த சொல்லு, அந்த கிழத்துக்கு என்ன சொக்குப்பொடி போட்ட என்று கேட்டான் தினா. அதற்கு சுரேஷ், அவர் சொன்னதையெல்லாம் செஞ்சேன். அதை வேலையா நினைக்கல, பாடமா நினைச்சேன். மெல்ல மெல்ல தொழில கத்துக்கிட்டேன். அதனுடன் நன்றி, விசுவாசம். பொறுப்பை தூக்கி தலையில வச்சாரு. கூடவே வசதியும் செஞ்சு கொடுத்தாரு. இப்ப நீ அங்க வந்தாலும் எனக்கு சமமா உட்கார விட மாட்டாரு. ஆரம்பத்துல இருந்து வரணும். உனக்கு பின்னால சேர்ந்தவங்க எல்லாம் இப்ப சீனியர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு கீழே சங்கோஜம் இல்லாமல் வேலை பார்க்கணும் என்றான் சுரேஷ். அதை கேட்டு கண்களை மூடி யோசித்தான் தினா. சரிப்படாது என்று அவனுக்கு தோன்றியது. புது கம்பெனியில் சேர்ந்த போது வேலை இல்லை, சும்மா உட்கார வச்சு சம்பளம் கொடுத்தனர். பின் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை சேர்த்து பொருட்களை சேர்த்து வியாபாரத்தை துவக்கி அது சுமாரான நிலையை எட்டுவதற்குள் பல ஆண்டுகள் சுவாகா. ஆரம்பத்தில் இருந்த மதிப்பும் மரியாதையும் மட்டுமல்ல, சம்பளமும் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. இடையில் ஒரு முறைதான் சம்பள உயர்வு கிடைத்தது. ஆனால் அங்கு அளவிலா சுதந்திரமும் அதிகாரமும் இருந்தது. இப்போது என்னை பார்த்து பரிகசிக்கிறது பழைய ஸ்கூட்டர் வடிவில் என்றவனிடம், என்ன சொல்ற என்றான் சுரேஷ். என்னத்த சொல்ல, இனிமேல் ஆரம்பத்திலிருந்து சாப்பிட இது ஒன்றும் பரோட்டா இல்லையே, முயற்சி செய்கிறேன் என்று கைகுலுக்கி விடை பெற்றான் தினா. அவன் அலுவலகம் அவனிலும் சோம்பலாக இருந்தது. வியாபாரம் சுமாராக போய்கொண்டிருந்தது. தினா உள்ளே நுழைந்ததும் அநியாயத்துக்கு எல்லாரும் வணக்கம் கூறினர். இதெல்லாம் தான் அவனை மந்தமாக்கி விட்டது போலும். சரக்கெடுக்க பெரிய மேடு குணோனுக்கு போகணும், சாரை கொட்டிட்டு போகட்டுமா என தினாவை சுட்டி காட்டி முதலாளியிடம் கேட்டான் ஒருவன். அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவரை தொந்தரவு செய்யாதீங்க என்றார் முதலாளி. அதை கேட்டா தினா, பரவாயில்லைங்க, நானே போறேன், எவ்வளோ நாள் தான் சும்மா வச்சு சோறு போடுவீங்க என்று ஒரு புது எழுச்சியோடும் மாற்றத்தோடும் கிளம்பினான் தினா. அந்த மாற்றம் நிச்சயம் தினாவின் வாழ்க்கையையும் உயர்த்தும்.